சிவகாசி மாநகரிலே இன்றைக்கு நடைபெறக்கூடிய எழுச்சி மிகுந்த இந்த ஆர்ப்பாட்டத்திலே நம்முடைய உரிமை குரலை நாம் முழங்கி இருக்கிறோம். ஒரு அரசாங்கம் தனக்கு கீழே இருக்கக்கூடிய குடிமக்களை காப்பாற்றுவதில் எந்த அளவிற்கு அந்த அரசாங்கம் முன்முயற்சியோடு இருக்க வேண்டுமோ, அந்த குடிமக்களை காப்பாற்ற வேண்டிய அந்த அரசாங்கம் அந்த குடிமக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தொழிலையும் அந்த அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும். அந்த தொழிலையே இன்றைக்கு தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 3 மாதத்தில் இந்தியாவில் உலக அளவில் இன்றைக்கு பட்டாசு தொழிலாக இருந்தாலும் அல்லது மேட்ச் ஃபேக்டரியாக இருக்கக்கூடிய நம்முடைய தீப்பெட்டி தொழிலாக இருந்தாலும் உலக வரைபடத்திலே இடம்பெறக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு வாய்ப்பை இடத்தை பெற்ற இடம் நம்முடைய சிவகாசி பகுதி. இன்று நூற்றல்ல நேற்றல்ல ஏறத்தாழ 100 ஆண்டு காலமாக ஒரு தொழில் செழித்து வளர்ந்து அந்த தொழிலை நம்பி இன்றைக்கு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் லட்சக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு அதில் ஈடுபட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த தொழில் நம்முடைய ஜீவாதார தொழிலாக இருக்கக்கூடிய பட்டாசு தொழில். இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் இந்த தொழிலை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 3 மாத காலங்களில் உங்கள் அரசாங்கமே பட்டாசு தொழிலை இன்றைக்கு நசுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த பட்டாசு தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிற போது ஏதோ சில நிறுவனங்கள் அந்த தொழிலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதல்ல, அந்த நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொழில் பாதிக்கப்பட்டுவிடும் என்பது மட்டுமல்ல கோரிக்கை. இந்த தொழிலை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஏறத்தாழ 6000க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய பட்டாசு தொழிற்சாலைகள் இந்த வட்டாரத்தில் இருக்கிற போது அதை நம்பி ஏறத்தாழ 10 லட்சத்திற்கும் மேற்பட்டக்கூடியவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பினை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தொழில் இன்றைக்கு முழுமையாக முடங்கி போயிருக்கக்கூடிய இந்த நிலையை கண்டித்து தான் இந்த போராட்டம். இந்த போராட்டம் மாத்திரமல்ல, நம் அனைவருடைய உரிமை குரலை உணர்வுகளை எதிரொலிக்கக்கூடிய வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடரில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அனுமதியோடு இந்த தொழிலை பாதுகாக்க வேண்டியதனுடைய கட்டாயத்தை வலியுறுத்தி ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள் அங்கே அளித்துவிட்டு இங்கே வந்திருக்கிறோம். எனவே உங்களுடைய குரலை மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் ஓங்கி எழுப்பக்கூடிய ஜனநாயக சக்தி, ஒரு ஆற்றல் மிக்க வீறு கொண்டு எழக்கூடிய காத்திரமிக்க ஒரு எதிர்க்கட்சி தமிழ்நாட்டிலே இன்றைக்கு தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்களால் போற்றி வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. நம்மை பொறுத்த மட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய துயர சம்பவங்களிலே நாம் பங்கெடுத்துக் கொள்கிறோம். 2 தினங்களுக்கு முன்பு கூட நமஸ்கார் பட்டியலே ஒரு விபத்து ஏற்பட்டு 3 பேர் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் உள்ளபடியே வருத்தப்படுகிறோம். அந்த துயர சம்பவம் நடந்திருக்க கூடாது. நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை அந்த குடும்பத்திற்கும் அதில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதற்கும் செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நான் மறுக்கவில்லை. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நம்முடைய பகுதியிலே நடந்துவிடக்கூடிய இந்த விபத்துக்களை காரணம் காட்டி ஒட்டுமொத்தமான பட்டாசு தொழிலையே ஒரேடியாக முடக்கிவிட்டு அதை நசுக்குவது எந்த வகையில் நியாயம் என்பதைத்தான் இந்த போராட்டத்திலே நாம் கேள்விகளை கேட்க வைக்கிறோம். இந்த ஒரு தொழிற்சாலை மூடப்பட்டால் அது அந்த நிர்வாகத்தோடு முடிந்து விடாது. அந்த நிர்வாகத்தை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய குடும்பங்களுடைய நிலையை அதிகாரிகள் இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும். விதிகளை பின்பற்றாமல், விதிகளுக்கு முரணாக அல்லது விதிகளையே இல்லாமல் காற்றிலே பறக்க விட்டு எந்த ஒரு விதிகளுக்கும் உட்படாமல் அரசினுடைய அனுமதியை பெறாமல் இன்றைக்கு ஏதேனும் தொழிற்சாலையில் இயங்கிக் கொண்டிருந்தால் அந்த தொழிற்சாலைகள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதை யாரும் தடை சொல்ல போவதில்லை. அப்படி யாராவது சட்டவிரோதமாக இந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தால் அதை முழுமையாக தடுத்து நிறுத்தி அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அதை நாம் வரவேற்கிறோம். ஆனால் அதை காரணம் காட்டி முறையாக இன்றைக்கு உரிமம் பெற்று முறையாக லைசன்ஸ் பெற்று
அது நாக்பூர் லைசன்ஸாக இருந்தாலும் மெட்ராஸ் லைசன்ஸாக இருந்தாலும் இவற்றையெல்லாம் முறையாக பெற்றிருக்கக்கூடிய தொழிற்சாலைகளையும் இன்றைக்கு திடீர் ஆய்வுகள் என்கின்ற முறையிலே நீங்கள் சென்று தொழிலை மொத்தமாக முடக்கி விடுவது எந்த வகையிலே நியாயம் என்பதை நியாயத்தின் குரலாக கேட்பதற்குத்தான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு இங்கே நாம் குழுமி இருக்கிறோம். மிக முக்கியமான காலகட்டம். தீபாவளி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2-3 மாத காலத்தில் தீபாவளி வருகிற போதுதான் பட்டாசு தொழில் சிறப்பாக செய்ய முடியும். இப்படி வெயில் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் பட்டாசு தொழிலை செய்ய முடியும். இன்னும் கொஞ்சம் தாண்டி போனால் மழைக்காலம் வந்துவிட்டால் இந்த தொழிலை மேற்கொள்ள முடியாது. இன்னும் கொஞ்சம் தாண்டி போனால் தீபாவளி வந்துவிடும். உற்பத்தியாகக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்ய முடியாத நிலை வந்துவிடும். நம்முடைய உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காத சூழ்நிலை வந்துவிடும். எனவேதான் இவற்றை எல்லாம் கருத்திலே கொண்டு உங்கள் உற்பத்தி, உங்கள் பேக்கிங், நீங்க அனுப்பக்கூடிய டிரான்ஸ்போர்ட் இத்தனைக்குமான கால அளவு எப்போது செய்யப்பட வேண்டும் என்றால் இப்போதே அந்த தொழிலை நீங்கள் செய்து முடித்தாக வேண்டும். ஆனால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பற்றி ஏதேனும் கவலைப்பட்டிருக்கிறதா? உற்பத்தியாளர் ஒரு புறம், இன்னொரு புறம் சில்லறை விற்பனை செய்யக்கூடியவர்கள் கடைகளிலே வைத்து இன்றைக்கு ஒரு கடையிலே ஒரு பட்டாசு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வைத்து இன்றைக்கு ஆராதிக்க முடியுதா? சிவகாசியிலே இன்றைக்கு நான் கேட்கிறேன், சிவகாசியில இருக்கக்கூடிய பட்டாசு கடைகள், சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பட்டாசு கடைகளில ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இன்னைக்கு நீங்க போட முடியுதானா? போட முடியல. யார் வைத்து அடிக்கிறீங்க? பெரிய முதலாளிமார் வைத்து அடிக்கல. சாதாரண இருக்கக்கூடிய சில்லறை வியாபாரிகள், கடை வச்சிருக்கவங்க, அந்த கடையை நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், அவர்களுடைய வயிற்றிலே ஆய்வுகள் என்கின்ற பெயரில் இன்றைக்கு அதிகாரிகள் நடத்தக்கூடிய இந்த போக்கு கண்டிக்கப்பட வேண்டியது ஒன்று மட்டுமல்ல, இந்த போக்கை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் இங்கே வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல என்ன சொன்னாங்க? ஆட்சி வந்தவுடனே பெரும் மாறுதல் வந்துவிடும், சிவகாசியே மாறிவிடும் என்று சொன்னார்களே. சிவகாசியில் என்ன மாற்றம் வந்தது? என்ன நன்மை பண்ணிருக்கீங்க இந்த 3 மாசத்துல? திமுக ஆட்சியில் இருக்க 5 வருஷத்துல சிவகாசியிலே உள்கட்டமைப்பு வசதியில் அத்தனையும் நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். இன்னைக்கு சாட்சியாபுரம் பாலமாக இருந்தாலும், திருத்தங்கமாக இருந்தாலும், சிவகாசி ரிங் ரோடாக இருந்தாலும், சிவகாசி விருதுநகர் மாநில நெடுஞ்சாலை இன்றைக்கு 4 வழிச்சாலையாக மாற்றுவதாக இருந்தாலும், சிவகாசி மண்ணிலே மருத்துவமனையாக இருந்தாலும் அத்தனையும் செய்த ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியோட ஆட்சி. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இந்த 3 மாசம் வந்து இருக்கிற தொழிலை கெடுத்துட்டு போயிருக்கீங்க. வந்தவன் என்ன சொன்னீங்க? பட்டாசு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இன்சூரன்ஸ் கொடுப்போம் சொன்னீங்க. இன்னைக்கு அந்த இன்சூரன்ஸ் கொடுத்திருக்கீங்களா? இல்லை. அந்த கேள்விக்கு நான் கேட்டால் இல்லை என்று சொல்வோம். இந்த ஊர்ல தான் தொழில்துறை அமைச்சர் இருக்கிறாங்க, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவங்க வந்த உடனே ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டாங்க. ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் நாங்கள் அங்கே ஒவ்வொரு இடங்களிலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் ஒரு ஆம்புலன்ஸ், 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு தீயணைப்பு நிலையம் சொன்னாங்களா இல்லையா? இது போட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு பட்ஜெட் வந்திருக்க, இந்த பட்ஜெட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லி இருக்கீங்களா? பட்டாசு தொழிலாளர்களுக்கு நாங்கள் விபத்து காப்பீடு கொடுத்துருவோம் சொன்னீங்களா? எங்கேயாவது 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு தீயணைப்பு நிலையம் அமைப்போம்னு சொன்னீங்களா? இல்ல சொன்னீர்களா? இல்லை இல்லை இல்லை, எல்லாம் இல்லை இல்லை என்று சொன்னதுதான் உங்களுடைய மாற்றம். எல்லாம் இருக்கிறது இருக்கிறது அள்ளிக்கொண்டு போங்கள் என்று உங்களிடத்தில் அள்ளி தந்த முதலமைச்சர் எங்கே? இன்றைக்கு எல்லாம் இல்லை 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 என்று சொல்லிருக்கக்கூடிய ஆட்சி எங்கே என்கின்ற கேள்வியை நான் உங்கள் முன்னாலே வைக்க விரும்புகிறேன். நான் வேற ஒன்றும் அதிகமா பேசுறேன், ரொம்ப நேரம் வெயில இருக்கீங்க. ஒரு கேள்வியை கேட்கிறேன். தொழில் முதலீட்டாளர் மாநாடுன்னு 2 நாளைக்கு முன்னால் நடத்தி 1.5 லட்சம் கோடியை 3 மாதத்துக்குள்ளாக கொண்டு வந்து விட்டோம் என்று இன்றைக்கு நீங்கள் பிரச்சாரம் செய்கிறீர்களே. 1.5 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்ததாக சொல்லக்கூடிய நீங்கள் உங்கள் காலடியிலே இருக்கக்கூடிய இந்த பட்டாசு தொழிலை ஏன் இந்த அளவிற்கு நசுங்கி போக விட்டிருக்கிறீர்கள்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தன்னை பெத்த ஆத்தா கிண்ணி பிச்சை எடுக்கிறாளாம். தன்னை பெத்த ஆத்தா கிண்ணி பிச்சை எடுக்கிறாளாம். பிள்ளை கும்பகோணத்துல கோதானம் போய் பண்ணுதான். பிள்ளை கும்பகோணத்துக்கு போய் கோதானம் போய் பண்ணுதான்.
அப்படின்னா என்னன்னா சாப்பாட்டுக்கு இல்லாம இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கலாம். பெத்த பிள்ளை என்ன பண்ணுதான், கும்பகோணத்துல போய் எல்லாருக்கும் பசுமாடு தானம் பண்ணிட்டு இருக்கான். அதுதான் அதுக்கு பழமொழிக்கு அர்த்தம். நான் என்ன கேட்க விரும்புறேன், உங்களுக்காக ஓட்டு போட்டவர்கள், உங்களை நம்பியவர்கள், இந்த ஆட்சி ஒரு மாற்றத்துக்கு வர வேண்டும் என்று விரும்பியவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் சிவகாசியிலே வாக்களித்து பட்டாசு தொழில், இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய பட்டாசு தொழில் நசிந்து போய் ஒவ்வொரு தொழிலாளியும் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமாக இழந்துவிட்டு அடுத்த காலத்துக்கு என்ன செய்ய கண்ணீரும் கம்பளையுமா லட்சக்கணக்கான குடும்பங்கள் சிவகாசியில் இங்கே தவித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்லுகிறீர்கள் சென்னை அமர்ந்து கொண்டு 1,17,000 கோடிக்கு நாங்கள் இன்றைக்கு தொழில் முதலீடுகளை கொண்டு வந்து விட்டோம், தமிழ்நாடு தொழிலே முன்னேறி கொண்டிருக்கிற அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை நோக்கி நான் போகிறேன் என்று சொல்லுங்க இல்லையா? நான் சொல்லுவது சரியா தப்பா? அதுதான் நம்முடைய கேள்வியாக இன்றைக்கு நான் வைக்க இருக்கிறேன். இது மட்டுமல்ல, மாற்றம் வரும் சொன்னாங்களே, இன்னைக்கு இந்த ஆட்சியில ஒவ்வொரு துறைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய நிதிகளை குறைச்சிட்டீங்க. விவசாயிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, விவசாயிகளுக்கு வந்த உடனே பயிர்கடன் மொத்தமா நீங்க இப்ப 75,000 50,000 ஏன்னு கேட்டா அடுத்த வட்டம் பார்ப்போம்ன்றீங்க. அதுக்கப்புறம் கல்வித்துறை டீச்சர்ஸ், அங்க வேலை பார்க்கிற வாத்தியார், இவங்களுக்கெல்லாம் அரசு பென்ஷனுக்குன்னு 11,000 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சுட்டு வந்தோம். இன்னைக்கு அந்த 11,000 கோடியை அவங்க கிட்ட இருந்து பறிச்சிட்டீங்க. அந்த திட்டத்தோட நிதி 48,000 கோடியாக இருந்தது, இன்னைக்கு 44,000 கோடியை நீங்க இன்னைக்கு குறைச்சிருக்கீங்க. ஆக உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், இருந்த திட்டங்களுக்கான நிதியை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல திட்டங்களை, நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டங்களை நீங்கள் பேர் மாற்றம் செய்து ஸ்டிக்கர் ஒட்டிறீங்க, எல்லாத்திலையும் சேர்த்துக்கிறீங்க. ஆனால் அந்த வெற்றி உள்ளபடியே இருக்கிறதா? இது வெற்றி திட்டங்களாக இல்லை, வெற்றி திட்டங்களாகத்தான் இருக்கிறது என்பதை சட்டமன்றத்திலும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். இன்றைக்கு உங்களிடத்தில் சொல்லுகிறோம், ஆதாய காசு இந்த 3 காலத்திலே முற்றிலுமாக இன்றைக்கு தோல்வியை சந்திருக்கிறது. அது தோல்வியை சந்திப்பதற்கு முதல் படிதான் அந்த நிதிநிலை அறிக்கையும் கூட மக்களுடன் இன்றைக்கு செய்யவில்லை. இந்த மாவட்டத்தில் வாழ்வாதார ஜீவாதாரமாக இருக்கக்கூடிய பட்டாசு தொழில் முழுமையாக காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது அரசாங்க. எனவே நான் அவர்களை கேட்டுக்கொள்வேன், நீங்கள் சட்டப்படி மனசடி நூற்றாண்டுகள் பழமையான இந்த தொழிலை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்க வேண்டும். உங்கள் அனைவருடைய சார்பில் வலியுறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.